23. லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரம். Go back to chapter 22 where it says, verse 15, it says, and he said unto them, verse 15, 22:15. 22:15 வாசிக்கலாம். லூக்கா 22:15. உங்களை ஏரோதினிடத்திற்கு அனுப்பினேன், அவரும் என்னிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்திற்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. 22:15. Said, I've desired to have and eat this Passover with you before I suffer. And then in verse 17 it says, he took the cup and gave thanks. இந்த நிகழ்வானது கூட தேவன் அங்கே பந்தி இருக்கிறதை பார்க்க முடியும். 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவர் அங்கே பந்தி இருந்து பாத்திரத்தை எடுத்து குடிக்கிறார். Verse 19 it says, then he took the bread and gave thanks and broke it, and it says, give it to them, saying, this is my body which is given for you. 19ஆம் வசனத்தில் கூட வாசிக்கலாம். அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த அப்பத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து இது என்னுடைய சரீரம் என்று சொல்லியதை பார்க்க முடிகிறது. He said, do this in remembrance of me. அவர் சொல்கிறார், இதை நீங்கள் எடுத்து என் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். Likewise, அதே போல he took the cup. அவர் அந்த பாத்திரத்தையும் எடுத்தார். Says, this is the cup of the New Testament. இந்த பாத்திரமானது புதிய ஏற்பாட்டை காண்பிக்கிறது என்று சொல்கிறார். In my blood it was shed for you. இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். And he says, do this in remembrance of me when you eat this bread and take this cup. இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் எடுக்கும் பொழுது நீங்கள் இதை எடுக்கும் போதெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறதை பார்க்க முடியும். At this time the disciples didn't know what was going on. இந்த நேரத்திலே கூட சீசர்களுக்கு என்ன நடக்கிறது தெரியவில்லை. But all they knew was what Jesus was saying to them. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமட்டும் தெரிகிறது, என்னவென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Because Jesus hadn't died yet. ஏனென்றால் he hasn't died yet, he hasn't gone to the cross. ஏனென்றால் அந்த நேரமானது கூட கிறிஸ்துவானவர் அந்த சிலுவைக்கு போகிறார் என்று தெரிகிறது காரியமாக இருக்கிறது. So he hasn't gone to the cross, and it was before he went to the cross. இன்னும் சிலுவையில மரிக்கல, ஆனா முன்னாடியே நிழலாக சொல்கிறதை பார்க்க முடிகிறது. Okay, so what happening is, and when they think of Jesus, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் பொழுது, okay, and usually when the disciples were breaking the bread after he had passed away and after he rose again, when they started breaking the bread together, when they met together, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்த பிறகு மறுபடியும் ஒன்று சேர்ந்து அப்பத்தை எடுப்பதும் ரசத்தை பங்கிடுவதும் அவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். They thought about all the good times they had with Jesus. அவர் எடுக்கும் போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருந்த அந்த நல்ல நேரத்தை நினைத்து கொண்டு பாருகிறார்கள். They talked about the times they walked, they talked about the times they, as friends they were traveling together and they were doing ministry together. அவர்கள் இயேசுவோடு நடந்தது, இயேசுவோடு பழகினது, அவரோடு பேசினது எல்லாம் அவர்கள் எடுக்கும்போது நினைவு கூறுகிறார்கள். And they talked about, the time that he died and he rose again. அவர்கள் கூட அவர் எப்படி மரித்தார், எப்படி உயிரோடு எழுந்தார் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். It was all about God's goodness and about his love and his compassion, and அது எல்லாம் தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய ஒரு அன்பையும் அதிகமாக காண்பிக்கிறதாக இருக்கிறது. We come to every Sunday, we come and we take a look at the Lord's table every Sunday. நாமும் கூட எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு வந்து தேவனுடைய பந்தியில் நாம் எடுத்துக்கொள்கிறோம். What do we see when we come to the Lord's table? நாம் இந்த பந்தியை பார்க்கும் பொழுது நாம் எதை நாம் நினைவு கூறுகிறோம்? Psalm 27. சங்கீதம் 27 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 27 verse 4. 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். There's one thing that I desire of the Lord. இங்கே சங்கீதக்காரனான கூட ஒன்றை மாத்திரம் அதிகமாக வாஞ்சிக்கிறார். And I may come to the presence of the Lord. அவருடைய சந்நிதிக்குள் நான் வர வேண்டும் என்று. Okay, I might dwell in the house of the Lord. அவருடைய சபைக்குள் நான் அதிகமாக இருக்க வேண்டும் என்று. Okay, and I may behold on his beauty. அவருடைய
அவருடைய மகிமை அவருடைய அழகை அதிகமாக வர்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். And as what do we, when we come to the presence of the Lord this morning, what do we see? நாமும் இந்த காலை வேளையில் இங்கு வந்திருப்போது நாம் நம்முடைய நோக்கம் எப்படியாக இருக்குது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். Do we see His goodness? நாம் அவருடைய நன்மையான காரியங்களை Do பார்க்கிறோமா? we see His love? அவருடைய அன்பை நாம் பார்க்கிறோமா? And do we see His compassion? அவருடைய இரக்கங்களை நாம் அதிகமாக பார்க்கிறோமா? And God is a loving God and so full of beauty and so full of grace. நம்முடைய தேவன் ஒரு இரக்கங்களின் தேவனாக இருக்கிறார். ஒரு மிகுந்த ஒரு கிருபை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். Especially this summer season, we go out to Ooty or Kodaikanal to see the beauty of the place and enjoy. முக்கியமாக கூட இந்த நேரத்தில் கூட இந்த வெயில் நேரத்தில் கூட நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த இடத்துல போகும்போது அங்கே அழகான காரியங்கள் அதிகமாக நம்ம பார்க்கிறோம். And there's this family that was saving money for 1 year. ஒரு குடும்பமானது கூட ஒரு வருஷமாக தன்னுடைய சம்பளத்தை கூட சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தது. Because they wanted to go to Kodaikanal. காரணம் என்னன்னா அவங்க வந்து கொடைக்கானல் போனா அதிகமாக ஆசைப்பட்டாங்க. Okay, so to see the beauty, enjoy the peace. அவங்க அந்த see the Kodaikanal lake, go boating. அவர் கூட அந்த கொடைக்கானலுக்கு போய் அந்த அழகான அந்த ஆற்றை பார்க்கணும், அந்த இயற்கை அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க. Okay, but what they did was when they went to Kodaikanal, ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க கொடைக்கானல் போனாங்க. 2 kilometers before Kodaikanal, 2 கிலோமீட்டர் முன்னாடி கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி they saw a sign, welcome to Kodaikanal. இப்படியே ஒரு பலகை பார்த்தார்கள். என்னன்னா கொடைக்கானல் உங்களை வரவேற்கிறது என்ற அந்த பலகையை பார்த்தார்கள். They stopped the car. அங்க வண்டி அங்க நிறுத்துறாங்க. And they had a holiday just by the signboard. அவங்க அந்த பலகையை அந்த பார்த்து கொண்டு அந்த ஹாலிடே ஸ்டார்ட் பண்ண தொடங்குறாங்க. Okay, they didn't go to Kodaikanal, they only stopped by the sign. அவங்க அந்த பலகையிலே பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த வண்டி எடுத்து நின்று கொண்டிருக்காங்க. Okay, as we come to the Lord's table this morning, நாமும் கூட இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறோம். sometimes things around us seem to crowd our thinking. இந்த வேளையில கூட நம்முடைய சிந்தனையானது கூட சுற்றுப்புறத்தில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். The problems at home and there's so many thoughts, what am I going to cook after I go home? நம்முடைய சிந்தனை கூட நம்முடைய இப்ப முடிச்சு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வீட்டுக்கு என்ன செய்ய What போறோம், about my finances? What about, there's so many things that is crowding our head. என்னுடைய செலவு இப்படி இருக்குது, என்னுடைய தேவை இப்படி இருக்குது, அதை பத்தி சிந்தனை நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். But this morning I want to invite all of us together to look at the beauty of the Lord. ஆனால் இந்த காலை வேளையில் கூட நாம் இந்த தேவனுடைய பந்தி இதோட அழகை நாம் அதிகமாக உற்று பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். Okay, and because he said, and whenever you come together, I want you to do this in remembrance of me. காரணம் என்னவென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பந்திக்குள் வருகிறீர்களோ அதை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். John says in Revelation, யோவான் கூட வெளிப்படுத்தி சொல்கிறார், he says, and when I looked around I saw there's nobody that was worthy. நான் இங்கே யோவான் சொல்கிறார், நான் சுற்றி பார்க்கும் பொழுது யாரும் எனக்கு வந்து தகுதியானவர்களாக காணவில்லை. Nobody above, nobody below. No one was worthy to open the scroll. மேலேயும் சரி கீழேயும் சரி சுற்றுப்புறத்தில் எங்கேயுமே எனக்கு ஒரு தகுதியுள்ள மக்களை நான் பார்க்க முடியல. But as he looked in the center, ஆனா இந்த தேவனுடைய பந்தியை அவர் பார்க்கும் பொழுது he saw the Lamb of God that had been slain. தேவனுடைய பந்தியை அவர் பார்க்கும் பொழுது அந்த தேவ ஆட்டுக்குட்டி மரித்ததை அதிகமாக நினைவு கூர்ந்தார். This morning as we come to worship, let us worship the Lamb of God that had been slain. இந்த காலை வேளையில் கூட நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, இந்த பந்தியை நாம் அதிகமாக நோக்கி பார்க்க வேண்டும். So let us worship the Lord this morning. நம்ம இந்த சிந்தனையோடு நம்ம தேவனை நாம் ஆராதிக்கும்.